இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் எஸ்கேப் ரன்னிங் ஹெட் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க தொரத்தி தொரத்தி விரட்டி விரட்டி அடிச்சானுங்க. கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை, துரத்துறானுங்க தொத்துறானுங்க தொத்துறானுங்க, அப்படியே துரத்துறானுங்க. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட கேப்பே கிடைக்கல. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சிரிப்பீங்க, நிஜமாகவே சிரிப்பீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ பெரிய ஏனிடா. ஓகே இருங்க, அவனுங்க வேறு எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. அவளோட பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக இருக்கும். ஒருத்தன்ல ரெண்டு பேர், இதை பாருங்க 3 பேர். ஆஹா, இப்படி இருந்தால் நான் எப்படி தப்பிப்பேன்? ஜம்ப் பண்ணுறா சீக்கிரம். அங்கே ஒருத்தன் 4 பேர். எத்தனை பேரா இருக்கீங்க? என்ன போகிறதுக்கு எத்தனை பேரடா? எங்க இன்னொரு எங்க இவன் ரொம்ப வேகமாக ஓடி வரானுங்களா? அடடா, சீக்கிரம் மேலே ஏறா. எங்க கிட்டத்தட்ட 5-6 பேர் என்னை மட்டும் போடுறதுக்கு இத்தனை பேர். ஓகே, இங்கே ஒருத்தன். ஓகே, இங்கேருந்து போய்டும் முதல்ல. அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, வாடா ஜம்ப் பண்ணு. ஓகே, க்ளோஸ் ஆகிறானுங்க. ஐயோ துரத்துறானுங்களே, டே விட்டுங்கடா ப்ளீஸ்டா. ஐயோ டே வேடாடா டே. எங்க இத்தனை பேர் துரத்துறே வரானுங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறுறா. எப்பா இன்னொருடா அது. ஐயோ தெரியுமா வந்து மாட்டேங்கிட்டேனே. ஐயோ தலை எவ்வளோ பெரிய தலைடா. தலை என்னை விட்டுரு தலை, ப்ளீஸ் தலை. இப்போ நான் எப்படி போவேன்னே தெரியலையே. ஓகே, இப்படி போகணுன்னு சொல்லிருக்கானுங்க. ஓகேங்க, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ ஒரு வழி மாதிரி போகுது, சின்ன வழி. ஸோ அது இங்கே தான் போகணும். அங்கே ஒரு ஹெட் வேறு இருக்கான். ஸோ வந்து செக் பாயிண்ட் பிடிச்சிப்போம். ஓகே, இவனுங்களாம் நகருவானுங்களா? இதா பாவி, நானா நகர மாட்டேன்னு நினச்சேனே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம முதலேருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா இவனுக்கு ரொம்ப சிக்கமாக இருக்கானுங்க. ஓகே, இன்னும் அது டீனா, இது எதிர்பார்க்கவே இல்லைடா. டே விட்டுருங்களா ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. எங்க நல்ல வேலை அவங்ககிட்ட எப்படி தப்பிச்சிட்டோம். எங்க நெட்டு ஸ்லோவாக இருக்கும், வேகமாக வந்து பிடிக்கிறான்டா. ஓகே, செக் பாயிண்ட் பிடிச்சிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி குடுன்னு போயிடலாம். ஓகே, எவ்வளோ பெரிய படிக்கட்டுறா இது. ஏய் ஆடா பாவி, ஏங்க நடுவில் ஓட்டை வச்சுருக்கானுங்க படிக்கட்டில். எங்கடா ஏன் தலை எங்கடா? எப்படியோ வந்துச்சு, நான் கூட பயன்ட்டேன். ஏன் தலை எங்கடா அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல தான் அந்த ஓட்டை இருந்தது. ஓகே, நான் பார்த்துட்டேன். ஓகே, ஜம்ப் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஸ்டேஜ் 2 போகிறோம். மொத்தத்தில் வந்து 12 ஸ்டேஜ் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 6 ஸ்டேஜ் பார்ப்போம். பார்ட் 2ல் வந்து இன்னும் 6 ஸ்டேஜ் பார்ப்போம். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏங்க முதல்ல வந்து இப்போ அது பாருங்க, மொத்தம் 12 ஸ்டேஜ் இருக்குது. 10 ஸ்டேஜ் தான் இருக்கா? நான் விளாடும் 12. ஓகே, 10 ஸ்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 10 ஸ்டேஜில் இன்றைக்கி 5 ஸ்டேஜ் முடிப்போம். ஓகே இருங்க, இந்த கதவு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஐயோ அந்த பொண்ணு தத்தின வந்து அந்த பொண்ணு வந்து இந்த தலையை என்கிட்ட விட்டுச்சு. ஓகே, எங்கே சுற்றுவோம். ரிங்காரோ வேகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, இந்த பக்கம் போய்டும். கதவே ஓப்பன் அடி. எங்க இவன் வந்து இந்த கதவு வேறு ஓப்பன் ஆக மாட்டுது. இப்போ நான் இப்படி போனாலும் பிரச்சனை, அப்படி போனாலும் பிரச்சனை. விடுமாடா, ஆனால் நான் இப்படி போயிடுவேன். ப்ளீஸ்ரா டே எங்க அந்த பக்கம் வலி இருக்குன்னு நினச்சேனேடா. என்னடா அது, வாழணும்னு ஆசையோட வந்தேன், கச்சை இப்படி பண்ணிட்டீங்கடா. ஓகே, இங்கேருந்து நம்ம துரத்திக்கிட்டே வரா. டே கொஞ்சம் கூட கேப் இல்லை. இங்கே இருக்கிறது நான் மறந்துட்டேன். ஓகே, இங்கே நம்ம முதல்ல இந்த கதவு திறந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனை எந்த பக்கம் கொண்டு வரலாம்? இந்த பக்கம் கொண்டு வருவோம். ஓகே. போயிடா. அப்படியே வந்தாச்சு. ஓகே, இங்கே பச்சை கலரில் அம்பு குறிக்கிறது. ஓகே, இந்த பொண்ணு கூடயே போயிடலாம். இங்கே ஒரு இந்த திட்டு பசங்களாம் எட்டி பார்ப்பானுங்களே, அந்த மாதிரி எட்டி பார்க்குறான் பாருங்களேன். எவ்வளோ திட்டு பையன். ஓகே, நல்ல வேலை பல்ல நினைக்கிறேன் அவன் மேலே. பார்த்து போடா. இந்த பக்கமா? ஓகே, நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர். ஸோ ப்ரோ பிளேயருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் சகஜம். ஓகே, இங்கேருந்து நம்ம முதல்ல வேகமாக போவோம். ஏங்க அவன் வர தொத்திக்கினே வரான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எந்த பக்கம் போனோம்? அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் போச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கானே. சீக்கிரம்டா. ஓகே, அந்த பக்கம் போனோம். நல்ல வேலை இந்த இடத்துக்கு எவனும் வரல. சீக்கிரமாக இதை பிடிச்சிட்டு. ஓகே, பயன்ட்டேன்டாடி. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே இருங்க, முதல்ல வந்து நம்ம அந்த ஓரமாக போனோம் போல். ஓகே, ஓரமாக போ. வந்தாச்சு, சேஃப்டியாக வந்தாச்சு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது. இது இந்த ஓரம் போலையா? இது இந்த ஓரம். ஃப்ளூக்கில் வந்திருக்காங்க. ஃப்ளூக்குடா. ஓகே, அது அந்த வந்து அந்த ஓரமாக இருக்குது. ஸோ அந்த ஓரமாக போனோம். ஓகே, வந்தாச்சு சேஃப்டியாக. இப்போ வந்து இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. ஸோ நம்ம வந்து இந்த பக்கமே போயிடுவோம். எதுக்கு தேவையில்லாத வேலை ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த வழியாகவே போயிட்டு செக் பாயிண்ட் இருக்குது. பிடிச்சிட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புன்னு சொல்கிறதுக்குலாம் அங்கே எவனோ இருக்கான். ஸோ வந்து நம்ம இப்படி போவோம். அவன் அந்த பக்கம் தான், நம்ம இப்படி போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதாவது உருப்படியாக இருக்கா அப்படின்றதே பார்த்துருவோம். எங்கடா அந்த டோர் எங்கடா இருக்குது? ஓகே, ஒரு வழியாக ஃபைனலாக டோரு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த ஸ்டேஜ் முடியலையா? ஆடா பாவி. ஓகே, யாரா நீ? இது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? எங்க முடியல. அங்கே தான் நீ அப்படி போனால் தான் வருவில்ல, நான் இப்படி போகிறேன். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ உன்னால் வர முடியாதுல்ல.
ஓகே இருங்க ஜம்ப் பண்ணி போயிடும். ஜம்ப் பண்ணுறா, ப்ரோ பிளேயரா ஓகே. இதை ஜம்ப் பண்ணுறோம். வா 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 அப்படிதான் உன்னால் முடிஞ்சா வா. ஓ ஓ புரிஞ்சு போச்சு, உன்னால் இப்படி தான் வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. என்னடா இவன் போறானா இல்லையா, பக் ஆயிட்டானா? ஓகே பக் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். யா 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 இப்போ வந்து போடுறா டேய், ப்ரோ பிளேயரா டேய். ஓகே ஸ்டேஜ் 2 வந்தாச்சு. ஸ்டேஜ் 3யா? ஓகே ஸ்டேஜ் 3 வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நம்ம கிளம்புவோம். கொஞ்சம் நஞ்சம் சேசிங்கா கேமு, அதாவது கேம்னா சேசிங் இருக்கும். சேசிங்கே கேம் மாதிரி தான். என்னடா இது பயங்கரமா இருக்கானா? ஓகே இன்னும் நம்ம மெதுவா கீழே போவோம். என்னதுடா அது? இன்னும் 2 தலைக்கு மேல இது பாருங்க, தலைக்கு மேல தலை. அடடடடே ஹே எங்க 3 தலை. அதுக்கு அவனுங்க பிளான் போட்டானுங்க, நம்ம தனியா இருந்தா பிடிக்க முடியாது, அவன் ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்றான். ஸோ வந்து 3 பேர் திட்டுத்தனமா போய் அவனை பிடிச்சிடலாம். இதோ பாருங்க எப்படி குடுக்கணும்னு. அப்போ 2வது அவன் ஓடி வர பாருங்களேன். இதோ பாருங்க நான் ஒழிஞ்சிருந்து அடிக்கலான்னு பார்க்குறான். புரியுதா? எவ்வளோ பெரிய திட்டுத்தனம். ஐயோ சொட்டை வரை தெரியுது. ஏங்க டேய் என்னடா நடக்குது இங்க? ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அடடடா. ஓகே இருங்க முதல்ல நம்ம அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி போவோம். ஓகே பின்னாடி இங்க வந்து ஒருத்த வருவான். இதை பாருங்க 2 பேர் அப்படியே திட்டுத்தனமா 3 பேர். ஆனால் அவங்களுக்கு தெரியல நான் வந்து ஒரு பயங்கரமான ப்ரோ பிளேயர், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. ஓகே இருங்க, இவனுங்க வர ஆமை மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து நம்ம இப்படி ஆஹா, நான் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆமை மாதிரி போயிருந்தானுங்க. நான் போயிட்ட பிறகு பார்த்தீங்களா அப்படியே வேகனா அவனுங்க தான் வேங்கமே, அந்த அளவுக்கு வேகமாக போகிறானுங்க. ஓகே இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்ற பார்ப்போம். எதுடா அது? ஏன்னா அவன் இவனுங்களுக்குலாம் தலை மட்டும்தான் இருக்குது. தலை இருக்கும் போது இவ்வளோ இப்படி துரத்துறானுங்க. அங்கே ஒருத்தனை பார்த்தேன், கை கால் எல்லாமே நல்லா இருக்குது. அப்போனா அவன் எப்படி துரத்துவான்? அடா பாவி, இப்படி வந்து மாட்டிக்கினேடா. ஓகே இருங்க, இவனுக்கு இந்த தலை வந்து சுத்துது. ஓகே இவனை தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இவனை தான் சொன்னேன். துட்டு பையன் ஓடி வந்து பிடிக்கிறான். இந்த மாதிரி ஓடி வந்து பிடிச்சா இருங்கடா. எங்க அவன் வந்து அப்படியே இதை பாருங்க அப்படியே. ஓ அவனால இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே புரிஞ்சு போச்சு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்க அண்ணனோட டெக்னாலஜி. ஓகே பாருங்க. இப்போ பாருங்க அப்படியே டெக்னாலஜியாக யோசிக்கணும். டெக்னாலஜியா ஓகே எப்படியா வந்தாச்சு டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஓகே இந்த பொம்மை அங்கே இருக்க, நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். சீக்கிரம் போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்து கீழே குதிச்சு மெதுவாக போனோம். ஓகே இங்கே எவனும் இல்லை போலியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எவனுமே இல்லை. ஸோ வந்து இதான் நமக்கு நல்ல சான்ஸு. ஆமாம் நான் எந்த பக்கம் போனோம்? ஏங்க இவன் துரத்துவானா? ஆடா பாவி, இவன் துரத்துவானே தெரியாத நான் எவனும் பின்னாடி துரத்தலை. ஓகே சீக்கிரமாக போயிடலான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே இருங்க நம்ம செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஸோ இங்கே நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக போவோம். இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இன்னும் நம்மளை பார்க்கல. இருங்க அப்படியே சொட்டம்பல்ல எகிரிச்சு. ஜஸ்ட் மிஸ்ரா டே. ஓ துட்டு பசங்க கொஞ்சம் நஞ்சமாக பிளான் போடுறானுங்க, இவனை எப்படியே பிடிச்சிடணும், இவனை வந்து சும்மா விடக்கூடாதே அப்படின்னு. இருங்க என்னதுடா இங்க ஒன்றுக்கே என்னால் முடியல, இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஆஹா எங்க ஐயோ ஏங்க உண்மையிலேயும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இவனுங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க, மீதி இடத்துல கேப்பாக இருக்குது, அதில் போயிடலாம்னு நினச்சிங்கன்னா போக முடியாது. ஏன்னா இவனுங்க அதுலேயும் வந்து பிடிப்பானுங்க. இது வந்து அப்படியே மாறுவானுங்க பாருங்களேன். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா இந்த இடத்துக்கு வருவானுங்க, அப்படியே மாறிக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க. இது பாருங்க எப்படி வந்துட்டான் பாருங்க. ஓகே நம்ம ஸ்டேஜ் 4 போக வரோம். கீழே குச்சா என்ன ஆகும்? கீழே குச்சா ஒரு ஏஞ்சி வர மாட்டோமோ? ஐயோ தெரியாமல். ஓகே நல்ல நான் கூட பயந்துட்டேன். ஓகே ஸ்டேஜ் 4 போயிட்டோம். இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸ்டேஜ் 5 பொறுத்தல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஸ்டேஜ் 5 வந்தாச்சு. ஸோ வந்து இங்கே ஒருத்தர் இருக்கா. இவனுங்களாம் சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்களே நான் எத்தனை தடவை பார்க்குறது போர் அடிச்சிச்சு. ஸோ வந்து ஐயோ சுற்று போட்டானுங்களே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அமைதியாக அப்படியே போயிடலாம். ஐயோ மாட்டிக்கினேனே. ஏங்க இவனுங்க வந்து இன்னும் அப்படியே ஓகே அவங்க அப்படியே சிலை மாதிரி இவங்க வந்து சிலை போல், உயிரெலாம் இல்லை போல் இவனுங்களுக்கு, டம்மி பீஸு. ஓகே ஏங்க இவனுங்க வந்து நம்ம போய்டுவோம். ஆனால் நான் நிஜமாக எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய சொட்டையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய சொட்டை பார்த்தீங்களா? கண்ணு பயங்கரமாக எனக்கே கூசுது. ஸோ வந்து இப்போ நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். மேலே வந்து எப்படியா வந்தாச்சு. இங்கே இந்த கது ஓப்பன் ஆகுதா? ஓகே ஓப்பன் ஆகுது. இங்கே ஒருத்தன் வந்து எட்டி பார்க்குறான், யார் இவன் அப்படின்னு. டேய் நான் தான்டா ப்ரோ பிளேயர். ஓகே ஏங்க எந்த வழியில் தெரியல, ஏதோ ஒரு வழி போகுது, ஏதோ ஒரு வழியில் போவா மூடு போய் சேர்ந்தா சரி. ஓகே இருங்க வந்தாச்சு. இது கதுமை இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன் கதுவை. ஓகே இங்கே வந்து செக் பாயிண்ட் இருக்குது, செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டு ஸோ வந்து திரும்பவுமா இது எங்க என்னடா நடக்குதுங்க? எங்க பக்கத்தில் அந்த லெஃப்ட் சைடு போடா அப்படின்னு அம்புக்குறிக்கு ஆட்டிருந்தது. ஓகே இருங்க
ஓ! இதான் நம்மளுக்கு நடந்தது. நம்மளுக்காகவே எவனோ வந்து பலியாட இருக்கான். ஓகே. செக் பாயிண்ட் புடிச்சாச்சு. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே. இவனுங்க வேற தொரத்தினே வருவானுங்க. 4, 5 பேர் இல்ல. ஐயோ! ஐயோ! மாட்டிக்கினேன். டொக்குல வந்து மாட்டிக்கினேனே டேய். டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா வேணாம்டா டேய். எங்க எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஓகே. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்ல. அத்தனை பேர் இருப்பானுங்கன்னு. ஓகே. இங்கேருந்து நம்ம முதல்ல போவோம். சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஓகே இருங்க. ஓப்பன் பண்றது. ஓகே வந்தாச்சு. செக் பாயிண்ட்ட புடிச்சாச்சு. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம சீக்கிரமா போவோம். ஓகேங்க. அம்புக்குறி காட்டுது. இவங்களும் காட்டுறானுங்க. இந்த பக்கம் போ அந்த அவனுங்கள நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே. அவனுங்க பயங்கரமான திட்டு பசங்களா இருக்கானுங்க. ஸோ வந்து எனக்கு இதான் லெவல் 5ன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லெவல் 5லயே முடிச்சுருவோம். ஏன்னா இதுக்கப்புறமா எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ வந்து கன்டென்ட்டும் பெருசாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மிச்சம் வந்திருக்கும். கன்டென்ட் போர் அடிச்சிச்சு எனக்கு. ரொம்ப ஒரு மாரி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ 10 இருக்கு. நம்ம 5 5ஆ போடுவோம். நீங்க பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. உங்களுக்காக போடுறேன். ஓகே. இருங்க. முதல்ல இவன்கிட்டேருந்து தப்பிக்கணும். ஓகே. சீக்கிரம் போடா. ப்ரோ பிளேயர்ரா. ஓ! இப்ப லெவல் ஸ்டேஜ் 5க்கே போறேனா? அப்படின்னா ஸ்டேஜ் 4லயே கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. சரி லெவல் 5லயாவது ரொம்ப ஈஸியா ஐ மீன் கன்டென்ட்ட மாத்துங்கடா. இந்த ஹெட் வந்து தொரத்துறது கன்டென்ட் நல்லா தான் இருந்தது ஸ்டார்ட்டிங்ல. ஆனா இப்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேய் சும்மா சொல்லிட்டேன்டா. அதுக்குன்னு எத்தனை ஹெட் பாருங்களேன். அதான் இன்னைக்கு சம்பவம் இருக்கு. சரியான சம்பவம் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் கதத்த பார்ப்பேங்க. அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. இருங்க. ஐயோ! ரைட்டா லெஃப்ட்டா? ரைட்டா லெஃப்ட்டா? லெஃப்ட்டா ரைட்டா? இருங்க இந்த பக்கம். ஓ! வந்த வழியா இது? இங்க ஃபுல்லா கிளாஸா இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இருங்க வந்து இப்படி ஜம்ப் பண்ணி வச்சுருங்க. ஆனா இவனுங்கலாம் ஜம்பாஸ் ஏய் 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 ஏங்க அந்த பக்கம் வழி இருக்குன்னு நெனச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏமாத்துறானுங்கடா டேய். ஓகே இருங்க நம்ம வழி பார்த்துப்போம். இந்த பக்கம் போனா வழி இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் போனா வழி இருக்கு. புரிஞ்சிச்சு. அண்ணன் வந்து எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ன்னு பார்ப்பீங்க. ஓகே இருங்க. பாருங்க என்ன பார்த்தோன்னே ஓடி வருவானுங்க. டேய் எங்கேருந்துடா வந்தீங்க நீங்களாம்? ஓகே 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 வா யாடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்டா விட்டுருங்கடா டேய். என்னை விட்டுருங்கடா. என்னால் முடியலடா டேய் முடியலடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பண்ணியிருந்தோன்னா நம்மள போட்டு தள்ளுவானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்க போகிறோம். இருங்க முதல்ல வந்து இவங்க வருவோம். இவங்க டேய் 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 கெஞ்சு கேட்டுக்கடா விட்டுருங்கடா. இவனுங்க விடுற மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். திட்டுத்தனமாக ஏதோ பிளான் போடுறானுங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஓகே அந்த பக்கம் தான் எக்ஸிட் இருக்குது. ஆனால் அந்த பக்கத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சா போக மாட்டேன். ஓகே இந்த பொண்ணு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொண்ணையும் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஓகே அந்த பொண்ணு வந்து உஷாராக ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடி போயிருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ பிளேயரா ப்ரோ சி சுற்று போகிறாடுங்க ஒருத்தர் 2 பேர் இல்லை 4 5 பேர் சுற்று போகிறாடுங்க என்னைய இது பண்ணு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் டொக்கு டொக்கு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். போடா ஓஜி தப்பிச்சிட்றா. ஓகே பட்டன் ஸ்க்ரீன் வர பெருசாயிடுச்சு. இப்படி இந்த பக்கம் ஓகே. கொஞ்சம் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணிக்கிறேன். எங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அடா அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டேன். இதுவும் டொக்கு. வசமான டொக்கில் வந்து மாட்டிக்கொண்டேன். இப்போ என்ன பண்ணுவதுனே தெரியவில்லை. ஓகே இருங்க முதல்ல ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஓகே இங்கே ஏதோ வழி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதுக்கு அந்த பக்கம் போன போலயே. ஆனால் ஓகே ஆமாம் இங்கே ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே சேவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வேகமாக போவோம். வேறு சொல்கிறதுக்குள்ள இங்கே ஒருத்தர் இருக்கான். இவங்கெல்லாம் நம்ம அசால்ட்டாக அப்படியே ஏமாற்றிடலாம். ஓகே இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே ஏமாற்றியாச்சு. ஸோ வந்து நம்மளாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இருங்க முதல்ல ஐயோ வழி தெரியலையே. ஐயோ டொக்கில் வந்து மாட்டிக்கிட்டே ப்ளீஸ் விட்டுருங்க. ஓகே அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஐயோ இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே ஐயோ ஐ மீன் அதான் சொன்னேன்ல ப்ரோ பிளேயராக இருந்தாலும் ப்ரோ பிளேயருக்கு அடிலாம் விழுவுறது சகஜம். அடி விழாதவன் ப்ரோ பிளேயர் கிடையாது. ஸோ வந்து எனக்கு லைட்டாக தான் அடி விழுந்துருக்கு. ஸோ பெருங்க முதல்ல வந்து எங்கள் ஜம்ப்பு ஐயோ 2 பேர் திட்டுத்தனம். ஆனால் நம்ம வந்து ப்ரோ பிளேயர்னா அவங்களுக்கு தெரியாது போல். அதுக்கு என்ன சொல்லிட்டுருக்குன்னா சிரிக்குதுங்க. சரிங்க நான் தம்பி தான் போகிறேன் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சே போச்சு. வந்து ஒரு ப்ரோ பிளேயர். ஓகே இருங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. ஓகே அது பொண்ணு வந்து போகிற வழியிலே போயிடுவோம். ஐயோ 2 3 பேர் துரத்துறாடுகளே. இன்றைக்கி சகோதரி அழகு போலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு அந்த பையனை துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே டோன்ட் டச் ஓகே இப்படி வந்தாச்சு. தொடாத என்ன. ஓகே வெயிட் பண்ணுங்க. அப்படியே தப்பிச்சாச்சுங்க. கண்ணில் எக்ஸிட்டை காட்டுறானுங்க. ஓகே இப்போ தான் அப்படியே ஐயோ ஓகே மாட்டிக்கின்னா மாட்டிக்கின்னு இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் கடைசி வரைக்கும் அப்படியே கடைசியாக மாட்டுருவேன்னு எதிர்பார்த்தானுங்க போல். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே அப்படியே தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா
இப்போ ஏன்டா நிம்மதியே கண்ணுக்கு தெரியுது. தொண்டை கட்டிக்கிச்சு கத்தி கத்தி. ஓகே, இங்கே ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது. தொல்லமானம்மா தொடுவான். அதான் சொல்கிறேன்ல, என் கை கடை வச்சு சும்மா இருக்க முடியாமல் இப்படி தான் சாவறதுனே. நான் அமைதியாக அதை தொடாமல் இப்படி போயிருந்தேன்னா நான் செத்துருப்பேன். சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். உடஞ்சதா உடையாததா? ஒஞ்சதே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒஞ்சது போனால் தான் நான் இந்த மாதிரி நம்ம கீழே விட முடியும். அப்போ தான் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஓகே இருங்க. ஐயோ எந்த பக்கம் இருங்க. இப்படி தான் போடும். ஓகே வந்தாச்சு. ஜம்புட்ரா. ப்ரோ பிளேயருக்கு இதெல்லாம் சகஜம். ஓகே, இந்த வாட்டி நம்ம இது வந்து சின்னதாக இருந்தது. உடையாமல் இருந்தாலும் சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு போகிறது கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். இந்த வாட்டி உடஞ்சதா உடையாததா? சரி, உடையாததே தொடுவா. ப்ரோ பிளேயர் பயிலுகடா. ஓகே, அப்போ இது தொட்டால் என்ன ஆகும்? என்னடா உடையுது? ஐயோ தெரியாமல் கீழே உண்டேன். அதான் சொல்கிறேண்ணே, என் கையை காலை வச்சுன்னு சும்மா இல்லாமல் நான் தான் என்னோடய சாவுக்கே காரணம். ஓகே இருங்க, முதல்ல வந்து நம்ம ஜம்ப் பண்ணி இங்கேருந்து நம்ம வேகமாக போவோம். ஃபஸ்ட்டு உடஞ்சதா உடையாததா தெரியலையே. ஓகே, ஜம்ப் பண்ணி போவோம். ஏன்னா இந்த படி ஒத்தடிக்கு பாதில் ஜம்ப் பண்ணி போங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து ரெண்டாவது வந்து இது. ஸோ வந்து ஈஸியாக வந்தாச்சு. ஓகே, செக் பாயிண்ட் இருக்குது. அது ஓப்பன் த டோர். ஓகே, எவ்வளோ நேரம் ஆக்குறானுங்க. ஓப்பன் த டோர்னால் கரெக்டாக அசிங்கப்படுத்துதுன்னு இருக்காடுங்க. ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கேருந்து போயிடலாம். ஓகே, திரும்ப ஜம்ப் பண்ணேன். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. ஓப்பன் த டோர். க்ளோஸ் த டோர் இல்லைடா, ஓப்பன் த டோர். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வேகமாக கிளம்புவோம். ஓகே, அப்படியே வந்தாச்சு. அந்த பொண்ணு இதெல்லாம் இப்போ தான் புரியுது. நான் வந்து அந்த பொண்ணு லேசரில் மாட்டி செத்துச்சுன்னு நினச்சேன். அது ஒரு பாட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது மேலே ஒரு ஹெட் இருக்குது. திட்டு படச்சுங்க. அப்படியே ஸ்பைடர்மேன் நினப்பு மனசில் அப்படியே மண்டையில் அப்படியே செவுத்தில் ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது. ஓகே இருங்க. இவங்க போகணுங்களா போக மாட்டானுங்களா? எவ்வளோ நாள் தான் நானும் வெயிட் பண்ணுறது? இறங்குவானுங்களா இறங்க மாட்டேங்கலடா? ஓகே இறங்க, நம்ம போவோம். ஓகே, இப்போ இறங்குங்கடா. இறங்குங்கடா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இறங்கவே மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ போவோம். ஓகே, இவங்க இறங்கலாம், நம்ம அப்படியே போயிடலாம். என்னடா அப்போ திட்டு பசங்க நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க அதுக்கப்புறமா இறங்குறானுங்க. என்னதான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீ வந்து ஐ மீன் என் ஜாய்ஸ்டிக் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நான் தான் எகிரி குதிச்சேன். இதை வந்து நான் நேர்மையாக ஒத்துப்பேன். இந்த மாதிரிலாம் தோத்தனா நேர்மையாக ஒத்துப்பேன். இந்த பையன் நான் ஆஃப்லைனில் போயிட்டானா? ஓகே, இங்கே வந்து ஜம்ப் பண்ணிச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி போகலாம். வெயிட் பண்ணுங்க. 3, 2, 1 போடா. நில்றா. 3, 2, 1 போடா. 3, 2, 1 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ்டா ஏன்டா இப்படி கடைசி நேரங்க கடைசிடா. நான் கூட வீடியோ சரி கம்மியாக தான் வரும் டியூரேஷன், முடிச்சிடலாம் 15 நிமிஷம் வரும், அப்படி போர் அடிக்குதுன்னு சொன்னது ஒரு குத்தமாடா. அதிகம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். யாரா நீ? டியர் லூஃபி. ஒரு ப்ளீஸ் ஃபேனாக இருப்பான் போல். சரி, நம்ம வந்து கோகு ஃபேன். ஸோ நம்ம வந்து ட்ராகன் ஃபால் ஃபேன். ஓகே இருங்க. எவ்வளோ க்ளோஸ் ரெடி. எப்படா இந்த மூஞ்சை க்ளோஸில் பார்க்குற? ஓகே, இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த மூஞ்சி வேறு பார்க்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓகே அப்படியே சேஃப்டியாக வந்துச்சு. நான் இப்போ கூட கீழே வந்துடுவேன். ஓகே, இந்த பக்கமா என்னடா நடக்குது இங்கே? ஐயோ நான் போய் நதி அப்படியே கீழே வந்துருப்பேன். ஓகே இப்படிவா செவுரு இருக்குது. ஓகே நம்ம எப்படியே தப்பிச்சாச்சு. நீ இவன் தானே அந்த எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. அப்படி தான் சொல்லி மனசை தேர்த்திக்கணும். வேறு வழி கிடையாது. நானும் பார்க்குற இவனுங்களும் கீழே உள்ள வச்சு அசிங்கப்படுத்துறானுங்க. நானும் எப்போலாம் ப்ரோ பிளேயர்னு சொல்கிறனோ, இதை பார்த்தீங்கன்னா யாரை ப்ரோ பிளேயர் சொன்னாலும் ப்ரோ பீன்ற அந்த வார்த்தையை சொன்னாலே நான் கீழே வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னே தெரில. அது பாருங்களேன், இப்போ நான் பீன்னு சொல்லுவேன், கீழே வந்துடுவேன். பார்க்குறீங்க? அது கீழே வந்துருப்பேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர் பாருங்கள். என்னோட இன்னது கீழே விட மாட்டேது. ஓகே, அது வந்து கேம்காரனுக்கு திடீர்னு மேலே பாஸ் வந்துச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா என்ன சொல்ல, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவா இல்லைன்னா எப்படி ஏதோ சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஞாபகம் வந்துச்சு. அந்த வீடியோட லென்த்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்னும் 20 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. 100 சப்ஸ்கிரைப் இருக்குது. கொஞ்சம் என் மேலே பாவம் கருணை கொஞ்சமாவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஓகே, பாய் கைஸ், பாய்.